உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். என்னடா ஆதி, என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா? இல்லடா, அந்த பொண்ணு போட்டுருந்தால அந்த பிளான், அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை கொடுத்தோம், கண்ணை மூடிட்டு கொடுக்க சார், கண்டிப்பா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான் சொன்னான். அதே மாதிரி அந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான். பரவாயில்லடா, டேலண்ட் ரொம்பவே இருக்கு. உனா திமுறும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாவே இருக்கு. என்னடா மறுபடியும் எதுவும் சண்டையா? இல்லடா, நான் எங்க அவளை பார்க்க, அன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் தந்ததோட சரி. அதுக்கப்புறம் அவளையும் என் கண்ணில் படல, நானும் அவளை பார்க்கல. அந்த பொண்ணு ரொம்ப வேலையில ரொம்ப சின்சியரிட்டான், ரொம்ப வேலையில கரெக்டா இருப்பாளாம். அதான் அப்பாக்கே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா மோஸ்ட்லி உனக்கு ஈக்குவலா அவளுக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. தெரியும்டா, ஆனா அப்பா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணை நம்பி எல்லா பொறுப்பையும் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு நம்பிக்கைக்குரியவளதான் இருப்பா. எனக்கும் அந்த யோசனை இருந்ததுடா. நானும் 2-3 நாளா மண்டையை போட்டு குழப்பிட்டு தான் இருந்தேன். அப்பா எப்படி இந்த பொண்ணுக்கிட்ட, யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட எல்லா பொறுப்பையும் எப்படி கொடுத்தாங்க அப்பா அப்படின்னு எனக்கு யோசனை இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு இங்கே வேலை தான் பார்க்குறான். நம்ம கம்பெனிக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்பா எப்படி அந்த பொண்ணை முழுசாக நம்பினார்னு எனக்கு தோணுச்சு. இப்போ தானே தெரியுது அந்த பொண்ணோட வேலை, அந்த பொண்ணோட நேர்மை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு திமிரும் அதிகம், வாயும் அதிகம்டா. கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோ. அதுலேயும் கூட 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. இங்கே நம்ம கோபால் சார் இருக்காங்கல்ல, கோபால் சார், அப்புறம் வேலை பார்க்குற இன்னும் 2 ஸ்டாஃப், அவங்கள வச்சு கிண்டல் பண்ணிட்டு, அது எப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு வேலையை முடிக்கல அப்படின்னா கோபால் சாரோட அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த 2 ஸ்டாஃபை வச்சு. நல்லா கலாட்டெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது அப்பாவுக்கும் தெரியும்டா. ஆனால் அப்பாவும் கண்டிங்க ஆனாத மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா வேலையில் கரெக்டாக இருப்பாங்க. எவ்வளோதான் விளையாட்டாக இருந்தாலும் வேலை கரெக்டாக இருக்கும். ஆமாடா, நானும் பார்த்தேன் கோபால் சார் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்ததை. ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்த, என்னடா விஷயம்? இல்லைடா, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குடா, அதான் சும்மா நம்பர் கிடைக்குமான்னு கேட்டேன். அதுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போறாடா. ஆமாடா, உனக்கு பிடிச்சிருக்கு, நம்பர் தாமான்னு கேட்டவொன்னே நம்பரை தூக்கி தந்துருக்க அந்த பொண்ணுங்க மாதிரி வேலை பார்ப்பாங்க. டேய், கூட இருக்கிறது யாருன்னு தெரியுங்களா? அந்த ராட்சசி, திமிர் பிடிச்சவ, பார்த்துக்கோ. என்னடா வந்த 3 நாள்ல அந்த பொண்ணை பத்தி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க? ஒரு வேலை டே டே டேய் கொன்னே போட்டுருவேன். எனக்கு அந்த ராட்சசி பிடிக்கவே பிடிக்காது, திமிர் பிடிச்சவ. என்கிட்ட வந்த நாளைக்கு என்கிட்டயே வம்பிழுத்தவ தானே. ரூல்ஸை பத்தி பேசி என்னை கட்டுப்பாக்கிட்டா. அததான் சொல்றேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க ஒன்றும் கிடையாது. மூடிட்டு வேலையை பாருடாப்படா. டேய், நீ மட்டும் திமிர் பிடிச்ச ஒரு ராட்சசி சொன்னது அந்த பொண்ணோட காதுல விழணும்டா. அப்புறம் உனக்கு பெரிய பாடமே நடத்துவான். கொஞ்சம் அடக்கி நீயும் வாசி. சரி சரி விருடா. கெச்சார வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னதான் பண்றாங்க? டைமுக்கு ஒழுங்காவும் வரமாட்டாங்களா? எவ்வளவு நேரம் ஆச்சு ஃபைல் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி? இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. டேய், கோபால் சார் கூப்பிடு. ஆதி சார், உள்ள வாங்க சார். நானே உங்களை கூப்பிட்டு இருந்தேன் சார், நீங்களே வந்துட்டீங்க. சார், ஹெச்ஆர் வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னுமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டைமுக்கு ஒழுங்கா வரமாட்டாங்க. அப்புறம் மீட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ண சொன்னீங்க, எல்லாமே ரெடியா? சார், அதை பற்றி தான் சொல்லலான்னு வந்தேன். கையில் மீட்டிங்கான எல்லா வேலையுமே பக்கமாக பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஹெச்ஆர் ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்களே, ஒரு நிமிஷம் சார், நான் இப்பவுமே வர சொல்கிறேன். அம்மா, இந்த ஹெச்ஆர் பொண்ணால பெரும் தலைவலியாக தான் இருக்கு. சப்பா, போய் வர சொல்லுவோம். மே கமிங் சார். உள்ள வாங்க சார். ஃபைல் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மீட்டிங் போயிடலாம். நான் உங்களுக்கு எப்போ வர சொன்னேன்? நீங்கள் எப்போ வரீங்க? ஆமாம், மீட்டிங் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா? என்ன ஆடி அசைஞ்சு வரீங்க? சார், நான் அப்போவே வந்துட்டேன் சார். கையில் தான் ஃபைல் தர லேட் பண்ணாங்க. ஆமாம் சார், நாங்கள் ரொம்ப நேரமாக ஃபைலை சாரை பார்க்க போகணுன்னு கேட்டோம். அவள் தான் இரு, என் வேலையை முடிச்சுட்டு தான் ஃபைல் தர முடியும், உங்கள் இஷ்டத்துக்குலாம் தர முடியும்னு சொல்லிட்டு எங்களை இவ்வளோ நேரம் காக்க வச்சா சார். அந்த பொண்ணு ரொம்ப பண்ணுறா சார். ஓ, இவங்க 2 பேருக்கும் கையில் பிடிக்காது. ஓகே, என்ன நடக்குன்னு பார்ப்போம். என்ன சொல்றீங்க? நான் தான் ஃபைல் கேட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன் சார். சொன்னதுக்கப்புறம் தான் எங்களை வெயிட் பண்ண வச்சா. நான் இந்த கம்பெனியோட கெச்சார். ஆனால் எனக்கான ஒரு மரியாதை கூட அந்த பொண்ணு தரமாட்டா. அன்னைக்கு கூட நீங்கள் வந்தீங்க சார், நான் தான் உங்களை முறைப்படி வெல்கம் பண்ணணும். ஆனால் முந்திரி கொட்டி அவள் வந்து உங்ககிட்ட ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் பேசியிருக்கா. அவள் இப்படி தான் சார், அவளோட கம்பெனி அவளோட ஆஃபீஸை நினச்சி பேசுவா சார். ஆமாம் சார், ஒரு மரியாதை கிடையாது. அவள் எப்போவுமே இப்படி தான். ஆனால் நம்ம சேர்மன் சார் தான் அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துருக்காரு. எதுக்கு தான் இவளுக்கெல்லாம் இந்த இடம் கொடுத்தான்னு தெரியல. அந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்ப மோசம் சார். அடா அடா, கூட வேலை பார்க்குற பொண்ணை பற்றி என்னமா குறை அடிக்கிறாங்க. பாப்போம் எவ்வளோ தூரம் தான் பேசுகிறாங்கன்னு. ஆதி அமைதியாக இருந்து கேட்டுட்டு இருக்கான்.
சார், இன்னொரு விஷயம் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. திமிர் பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவளுக்கு ஒரு எண்ணம். அவள் பின்னாடி எல்லாருமே சுத்தம் பண்ணி நம்ம கம்பெனியில் கூட 2-3 பேர் அவள் பின்னாடி தான் லோன்னு சுற்றுவாங்க, கையல்னு. ஆனால் அவள் கண்டுக்காத மாதிரியே இருப்பான். ஆனால் நல்லா பேசுவா சார் அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்க பின்னாடி போய் லவ் யூ சொன்னால் மட்டும் உடனே கண்டுக்காத மாதிரி பிகு பண்ணுவா சார். அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க. என்ன சொல்றீங்க? கூட வேலை பார்க்குற பொண்ணை பத்தி இப்படி பேசுறீங்க? சார், கூட மட்டும் வேலை பார்க்கல சார். நாங்கள் ஒன்றா ஒரே வீட்டில் தான் சார் இருக்கோம். ஃப்ரெண்டு தான். ஆனால் எனக்கு அவளை ஃப்ரெண்டுன்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வீட்டில் தான் நாங்கள் வாடகை இருக்கோம். ஆனால் அங்கேயே இவ தான் போய் சார் அந்த வீட்டு பொண்ணுங்கிற மாதிரி ரொம்ப உரிமை எடுத்து ரொம்ப இது பண்ணுவாள். அவங்களும் அமைதியாக இருக்காங்க. அந்த அக்காவுக்கு தெரியல இந்த பொண்ணோட கேரக்டரை பார்த்து. அப்புறம் அந்த டாக்டர் சார்கிட்ட கூட அண்ணான்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப பேசுவா சார். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எப்படி சார் சொல்லுங்கள்? ஏன்னா இந்த ஊருக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லை. இவ ஊர் வேற. இங்கே வந்து அதுவும் யாருனே தெரியாத ஒரு குடும்பத்தை கூட எப்படி சார் அட்டாச் ஆக முடியும் சொல்லுங்கள் சார்? எங்களால் கூட அந்த வீட்டில் போக முடியாது, பேச முடியாது. ஆனால் இந்த பொண்ணும் அந்த கூட இருக்க பொண்ணுங்களும் உரிமையாக அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க சார். என்னம்மா இதுல என்ன இருக்கு? அவங்களுக்கும் அந்த ஃபேமிலி பிடிச்சிருக்கலாம், அந்த ஃபேமிலிக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கலாம், அதனால கூட இருக்கலாமேம்மா. சார் அப்படி இல்லை சார். எங்கள் கூட இருக்கா, எங்களுக்கு தெரியாதா அவள் எப்படி பேசுவா, எப்படி நடந்துப்பான்னு? ஆமாம் சார், அவள் எங்கள் கூட தான் இருக்கான். ரொம்ப பிக்கு பண்ணுவா சார். ரொம்ப திமிர் பிடிச்சவ கூட. எப்போவுமே அவள் தான் எல்லாத்துக்கும் மேலே அவள் காலிக்கில் தான் இருக்கணும்னு நினைப்பா சார். உண்மை சொல்லப்போனால் அந்த 2 பேரையும் கூட அவள் காலிக்கில் தான் வச்சிருக்கா. ஆனால் அவங்க என்னன்னா ஃப்ரெண்டுன்னு அவள் கூட ஒட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவள் காலிக்கில் இருக்கணும். அதான் அவளோட தாட்டு எண்ணம். இல்லையே, அந்த பொண்ணு அப்படி கிடையாது. அப்போ இந்த 2 பேரும் அந்த பொண்ணோட மேல உள்ள பொறாமையில வந்து பேசுறாங்க. ஓகே ஓகே ஓகே, சரி நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. ஓகே சார். அப்புறம் மீட்டிங்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு சார். வந்தீங்கன்னா நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கலாம். ஓகே, 5 நிமிஷத்துல நான் மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். எல்லாருமே மீட்டிங் காலுக்கு வர சொல்லுங்க, போங்க. இனிமே ஃபைல கரெக்டான டைமுக்கு நான் சொன்ன டைமுக்கு என் டேபிள்ல இருக்கணும். இனிமேல் லேட் ஆச்சு அப்புறம் இப்போ அமைதியா இருந்து கேட்டுட்டு இருந்த மாதிரி எப்பவும் இருக்க மாட்டேன். போங்க. ஓகே சார், கண்டிப்பாக. இந்தாங்க சார் ஃபைல். ஓகே, நீங்க கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. என்னடா இந்த பொண்ணுங்க சொன்னதை கேட்டியா என்ன? கேட்டேன். அவங்க சொன்னதையும் கேட்டேன். அவங்க எதுக்காக அந்த பொண்ணு மேல இவ்வளோ பழிய தூக்கி வஞ்சகத்தோட பேசுறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பொண்ணுங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த பொண்ணோட கூட இருக்காங்கன்னு நினைக்கேன். ஆனா அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கான். அது இவங்களுக்கு பிடிக்கலடா. ஒரு வித பொறாமையில தான் அந்த பொண்ணை பத்தி தேவையில்லாம உங்ககிட்ட வந்து சொல்றாங்க. ஏன்னா நீயும் அவளுக்கு சட்டை போட்டோம்ல, அது எல்லாருக்கும் தெரியும். அதான் உங்ககிட்ட அந்த பொண்ணை பத்தி ஏத்து விடுறாங்களாம். சரிடா விட, மீட்டிங் டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஓகேடா, வா போலாம். கையல் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு விக்கி. அது கையல், அது வந்து என்னன்னா, அது கையல், நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு. நான் மீட்டிங் தானே அரேஞ்ச் பண்ண சொன்னேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன விக்கி, என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் கையல், நான் பேசினதுக்கு அப்புறம் நீ பேசினா போதும், இடையில பேசாத. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 5 நிமிஷம் நான் பேசினதுக்கு அப்புறமா உன்னோட ஆன்சரை சொல்லு, ஓகேவா? என்ன சொல்லுங்க விக்கி. அது கையல், நீ ரொம்ப அழகா இருக்கா. இந்த கம்பெனிலே நீ தான் அழகு, பேரழகி. சொல்லப்போனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். 1.5 வருஷமா உன்னை மட்டும்தான் என் நெஞ்சுக்குள்ளே வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னோட வேலையாக இருக்கட்டும், நீ பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட அந்த திமிர் பேச்சு தான் என்னை உங்ககிட்ட இழுத்தது. உன்னோட அந்த திமிர் பேச்சு ரொம்ப ரொம்ப சூப்பர். உண்மை சொல்லப்போனால் உன்னை மாதிரி ஒரு பேரழகி யாருமே இல்லை. உன்னோட அந்த அது கையல், தப்பா எடுத்துக்காத. உன்னை நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அந்தளவுக்கு நான் உன்னை ரொம்ப பிடிக்கும். சொல்ல வார்த்தை இல்லை கையல், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் பேசவா? நீ சரின்னு சொன்னால் நம்ம கல்யாணத்தை ஜாம் நடத்தலாம். நீ யோசிப்பேன், இவனுக்கு நம்மளேருந்து சேலரி கம்மி எப்படின்னு. நீயும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ணு, நானும் வேலைக்கு வரேன். நம்ம 2 சேர்ந்தே புருஷன் பொண்டாட்டி இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வருவோம். நீ வேலைக்கு போகிறதெல்லாம் எந்த தடையும் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலைக்கு வந்து நம்மளோட சேலரியில் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம். உனக்கு சேலரி என்னலேருந்து அதிகம் தான், அது எனக்கு நல்லா தெரியும். அது நமக்கு போதுமானது தான் கையல். உன்னோட முடிவில் தான் இருக்குது. நீ ஓகே சொன்னால் நான் அம்மா அப்பா வந்து வீட்டில் பேச சொல்கிறேன். காலில் என்ன கடக்குன்னு பார்த்தெல்லாம் கலத்தி அடித்தேன், தாங்க மாட்டேன். சரி, நம்ம கூட வேலை பார்க்குறான்னு வச்சு என்னமோ பேச வரான்னு கேட்டா என்ன பேசிட்டு இருக்க? டேய், நீ பேசுறதுல ஒரு துளி அளவு கூட காதல் இல்லடா. உன்னோட சுயநலமும் உன்னோட அந்த ஈத்திர புத்தி தான் தெரியுது. நீ என்ன கல்யாணம் பண்ணி சந்தோஷமா நானும் சம்பாதிச்சு ஃபேமிலியை ரன் பண்ணணும். என்ன பிளான்டா, செம, வேற லெவல்.
இனிமே என் கண்ணு முன்ன வந்த மரியாதை இருக்காதுடா போடா. ஏய் கயல், அழகா இருக்கும் ஓனவத்துல பேசாதடி. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் மத்ததெல்லாம் தானே அப்படிதான் உன்னை பார்த்து ரசிச்சேன். அழகா ஜம்முன்னு இருக்க, பார்க்கும்போதே அப்படிதான் இருக்க. நான் உண்மையை சொன்னேன். நான் மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசலையே. என்ன சொன்ன? காலில் கலத்து அடிப்பேயா? எங்க அடி பார்ப்போம். ஏய் நாம்பளடி, பார்த்து பேசு. நான் என்ன வேணா பண்ணலாம். என்னை பத்தி சரியா தெரியாம பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இங்க நீ வேலை பார்க்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதையா வாழை சுருட்டுட்டு உன் புத்தி எல்லாத்தையும் மூட்டை கிட்ட வச்சுட்டு போய் வேலையை பார்க்குற வழியை பாரு. சி, உன்கிட்ட போய் நின்று பேசிட்டு இருக்கேன் பாரு. ஆளை பாரு போடா. ஏய், இந்த கம்பெனில தானே நீ வேலை பார்ப்ப. ஒன்ன நான் அட்டையாம விட மாட்டேன். ஓ, அழகா இருக்க திமிர்ல ஆடுறியா? அந்த அழகை நான் இல்லாம பண்றேன்டி. இந்த விக்கிய பத்தி உனக்கு சரியா தெரியல. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கப்ப. போடா போடா, உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். நான் என் சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊர்ல வந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தைரியமா என் அம்மா அப்பா என்னை அனுப்பி விட்டுருக்காங்க. என்கிட்ட தைரியம் இருக்கு, தில்லும் இருக்கு. உன்னால ஒன்றும் முடியாது. மூடிட்டு போடா. ஏய், சும்மா விட மாட்டேன்டி, சும்மா விட மாட்டேன். என் காலில் விழுந்து விக்கி ஐ லவ் யூ, நான் கல்யாணம் பண்ண உன்னதான் பண்ணுவேன், என் வாழ்க்கை உன் கையில அப்படின்னு கெஞ்ச வைக்கல. நான் விக்கி இல்ல. என்னடா சொன்ன? உன் காலில் விழுந்து நான் கெஞ்ச வேணும். சிரிப்பா இருக்கு. காமெடி பண்ணாம போய் வேலையை பாருடா போடா. விட மாட்டேன்டி, உன்னை நான் விட மாட்டேன். சரி சரி போ போ. இவளுக்கு ஒரு சரியான படத்தை நான் உனக்கு புகட்டுறேன்டி. ரொம்ப ஆணவத்தில் ஆடல, அழகா இருக்க திமுற. அந்த அழகையை எனக்கும் சொந்தமாக்குறேன். அப்புறம் என் காலில் விழுந்து நீ கெஞ்சுவ, வாழ்க்கையை பிச்சையாத்தானே. அப்பா பார்த்துக்கிறேன்டி இந்த விக்கி யாருன்னு பாப்பா. சி, என்ன ஒரு அயோக்கியத்தனம். வீட்டில் கூட கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா என்னமோ. இருந்தா இப்படி அடுத்த பொண்ணை ரசிச்சுப்பானா என்ன? என்கிட்டே வந்து உன்னை நான் அப்படி பார்த்தேன், இப்படி வாயிலே அப்படிதான் வருது. சி, காதலுக்கான மரியாதையை போச்சு. காதலை காமமாக பார்க்குறான் இந்த நாய். நீ என்ன சும்மா விட்டது என்னடா? நீ முதல்ல இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும். என்னடி என்னாச்சு? எங்க வழக்கம் போலதான். இவனை வந்து உன்னை நான் அப்படி ரசிச்சேன் இப்படி ரசிச்சேன். இல்லை, காதல்னா என்னடி? வெறும் காமம் மட்டும்தானா? உடம்ப தான் ரசிப்பாங்களா? காதல்னா அதுதான். என்னடி, மனசை யாருமே பார்க்க மாட்டாங்களா? வெறும் அவங்களோட தேவை முடியணும். சி, அதான் நல்லா கொடுத்து தான் அனுப்பிவிட்டேன். இனி என் பக்கம் வரவே மாட்டான். சரி விடு, நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு அவன் பேச பேச கோலில் கடக்கத்தை கலத்து அப்படியே பலர்னு அடிச்சிடலாமான்னு தான் தோணுச்சு. நீ பேசிட்டு இருந்தியா, அதான் அமைதியாக நின்றுட்டு இருந்தேன். சரி ஆசாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாலாம். அவகிட்ட தான் இதை பார்த்துக்கோ இந்த வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். சாரை கூப்பிடலான்னு தான் வந்தேன். அப்போ தான் இந்த நாய் என்கிட்ட பேசணும்னு சொன்னான். சரி, நம்ம கூட வேலை பார்க்குறவனாச்சே என்ன பேச போகிறான்னு நின்று கேட்டான். எப்படிலாம் பேசிட்டு போகிறான், எனக்கு அதை நினச்சோட அப்படிதான் கோவம் பற்றிக்கிட்டு வருது. சரிடி, நான் போய் சாரை கூட்டிகிட்டு வரேன். எல்லாரும் மீட்டிங் காலில் ரெடியாக இருந்துக்கோங்க சரியா? ஃபைல் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அவர் கேட்க உடனே கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். புரியுதா? அந்த டைமில் ஃபைல் எங்கே அங்கே இங்கேன்னு தேடக்கூடாது. எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வைங்க. அதெல்லாம் பக்காவா ஆசா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டான். நீ சாரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கலாம். ஓகேடி, நீ போ, நான் சாரை கூட்டிகிட்டு வரேன். ஓகேடி. அம்மா கயல். கோபால் சார் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. நம்ம சாரை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா மீட்டிங் ஆரம்பிக்கலாம். அம்மாடி கயல், மீட்டிங் ஆரம்பிக்கும் முன்ன நீ சாரை போய் கேபின்ல பாப்பியா? என்னமாச்சு, ஏதாவது பண்ணிட்டியா என்ன? நான் என்ன பண்ணேன்? நான் வரை நீ காலேஜ் பார்க்கவே இல்லையே. நான் எனக்கான வேலையை தானே பார்த்துட்டு இருந்தேன். தெரியல, ஏதாவது ஃபைல் சம்மந்தமாக ஏதாவது கேட்க தான் இருக்கும். நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் சார். நீங்கள் மீட்டிங் கால் போங்க, நான் சார்கிட்ட பேசிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா, ரொம்ப கோவமா வேற இருந்தாரு, என்னன்னு பார்த்துட்டு வாமா. சரி பிரியா, வாமா, அந்த ஃபைலை வந்து கொஞ்சம் சரி பாரு வா. இதை வரேன் சார். என்னடி, என்ன விஷயமா இருக்கும்? தெரியலடி. சரி, நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன். நீ சார் சொன்ன ஃபைலை கரெக்டாக இருக்கான்னு பாரு சரியா? நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன். இப்போ ஓகேடி, பார்த்து. பாய். என்னவா இருக்கும்? எதுக்கு? நம்ம எதுவும் பண்ணலையே. சரி, அங்கே போய் என்னன்னு பார்ப்போம். இங்கே தானே இருக்கான்னு சொன்னாங்க, காணோம். சார், என்ன இப்படி கோவமாக இருக்காரு? அப்படி நம்ம எதுவும் பண்ணலையே. சரி, என்னென்னு அவர்கிட்ட கேட்போம். என்ன சார் கூப்பிட்டீங்களாமே, என்னாச்சு? இங்க பாரு, இது என்னோட ஆபீஸ், புரியுதா? என் ஆபீஸுக்குள்ள தேவையில்லாத கன்றாவி எல்லாம் இருக்கக்கூடாது. வேலையை மட்டும்தான் பார்க்கணும். எதுவா இருந்தாலும் என்னோட ஆபீஸுக்கு வெளியே வச்சுக்கோ. என் ஆபீஸுக்குள்ள ஏதாவது கன்றாவி இருந்தது அப்புறம் இந்த ஆதிய வேற மாதிரி பாப்ப. இவன் என்ன சொல்றாரு? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. என்ன புரியலையா? நடிக்காதடி. அதான் இவ்வளவு நேரம் ஒருத்தங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தியே, கண்ணால பார்த்துட்டு தான் வந்தேன். அதெல்லாம் வெளியே இருக்கணும், என் ஆபீஸுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படியா சார்?
ரொம்ப தேங்க்யூ. அந்த மாதிரி இனிமே நடக்காது, ஓகே சார்? ரொம்ப தேங்க்யூ கூப்பிட்டு ஃப்ரீயாக அட்வைஸ் பண்ணதுக்கு. திமிர பாரு. ஏய், உன்னோட இந்த திமிர் எல்லாமே என் ஆபீஸுக்கு வெளியே வச்சுக்கோ. என் ஆபீஸ்ல நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ செய்யணும். இந்த கம்பெனியோட சிஇஓ, புரியுதா? வேற ஏதாவது உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ண நடக்குது வேற. அதே மாதிரி சார், நான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் பண்ணுறேன், புரியுதா? உங்களோட கிடையாது, என்னோட பர்சனல் விஷயம். அது என்னவும் இருந்துட்டு போகிறோம், அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அப்புறம் என்ன சொன்னீங்க? உங்கள் ஆஃபீஸில் எந்த கண்ட்ராவியும் இருக்காது, ஓகே? கூட கூட திமிர்த்தனமா பேசிட்டு இருக்க. ஏய், இப்படி கூட கூட திமிர்த்தனமா பேசுதடி, திமிர் பிடிச்சவ. திமிர் பிடிச்சவளா? இங்கே பாருங்க, விடுற வார்த்தையை ஒழுங்கா விடுங்க. நான் என்ன உங்கள் பொண்டாட்டியா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு? நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், வெறும் ஸ்டாஃப் மட்டும்தான். நீங்கள் சொன்ன எந்த அசிங்கமும் இங்கே நடக்காது, ஓகே? திமிர் பிடிச்சவ எப்படி பேசுறான்னு பாரு. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்கல்ல, நான் போலாம்ல? திமிர் பிடிச்சவ. அவன் என்ன எண்ணத்துல பேசிட்டு இருக்கான் அதையும் கேட்டுட்டு அமைதியா நிக்கா. அதானே உனக்கும் அவன் மேல ஆசை தானே, அப்ப எப்படி நிப்ப? திமிர் பிடிச்சவ. உனக்கெல்லாம் அப்படிப்பட்டவன் தான் சரியா இருப்பான். நீங்க வாய்க்குள்ள வச்சு முணங்குறது அப்புறமா முணங்கிக்கோங்க. எனக்கு இப்போ வேலை இருக்கு, மீட்டிங் டைம் ஆச்சு. வந்தீங்கன்னா மீட்டிங் ஆரம்பிக்கலாம். வரீங்களா சார்? திமிர் பிடிச்சவ. போ, வருவேன். மரியாதை ரொம்ப முக்கியம். போனா போடி, உனக்குலாம் அவ்வளவுதான் மரியாதை. போடி, உன் வேலையை பார்த்துட்டு. இங்க பாருங்க, இந்த கம்பெனியோட சியோன்னு அமைதியா போறேன். இல்ல போடி சொல்றீங்க. இல்ல திரும்பவும் கேக்குறேன், நான் என்ன உன் பொண்டாட்டியடா? போடின்னு சொல்றேன். ஆமா ஆமா, இவன் எனக்கு பொண்டாட்டி, அதான் போடி வாடி சொல்லிட்டு இருக்கேன். போடி. சப்பா, இந்த ஆளுக்கு பைத்தியம் முத்திட்டு நினைக்கேன். அதான் தேவையில்லாத கற்பனை பண்ணி என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. நம்ம எதுக்கு? சார், நீங்க வந்தீங்கன்னா மீட்டிங் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வாரீங்களா? டைம் ஆகுது. வர தெரியும், போ. வந்தா வாங்க, வராம போனா போங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேன். திமிர் பிடிச்சவ எப்படி சொல்லிட்டு போறா பாரு. திமிர் பிடிச்சவ. என்னடா என்னாச்சு? நீ என்ன அந்த பொண்ணுகிட்ட வம்பிழுக்கிற? நான் என்ன பண்ணேன்? மூஞ்சில நல்லாவே தெரியுது, தொடச்சுக்கோ. என்னடா என்ன தெரியுது? ஒன்னும் தெரியல. மீட்டிங் டைம் ஆச்சு, போலாமா? போலாம். ஆனா எனக்கு மனசு வர மாட்டேங்குதுடா. எப்படி சொல்லிட்டு போறா பாரு. சரி, ரைட்டு. அப்புறம் சொல்லுடா. என்னடா அப்புறம்? வாடா, மீட்டிங் டைம் ஆச்சு. ஷப்பா, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இவனுக்கு ஒரு வேளை பைத்தியம் முட்டிட்டோ, தெளிய வைக்கணுமோ? என்னடா சொன்ன? ஒன்னும் இல்லடா, போலாமா? போலாம். திமிர் பிடிச்சவ.